நாம் ராக்காலத்திலே கர்த்தருடைய வருகையை குறித்து செய்தியை பார்த்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்து கர்த்தர் நம்மை நடத்துவாராக. நானும் கொஞ்சம் முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோமே, முடிவுரை கொடுக்கணும்னு சொல்லி முடிவுரையை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருந்தேன். அதுக்குள்ளேயே கர்த்தர் இன்னொரு வார்த்தையை கொடுத்து, இதுவும் வருகையின் நற்செய்தி தான், இதை குறித்தும் ஜனங்க தெரிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி ஒரு சில வார்த்தைகளை கொடுத்தார். அதற்கு முன்பாக கவனிங்க, அவர் எப்படி வருவார் என்றால், ராஜாதி ராஜாவாய். முதல்ல வந்தது மானிட உருவுல ஆண்டவர் மாம்சத்துல வந்தார். அல்லேலூயா. பாருங்க, இந்த பூமியில வந்தார். ஆனா ரெண்டாம் விஷயம், அவர் வரப்போகிறார், ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். ஏன்னா மத்திய 25:31 திருப்பான வசனம் வரைக்கும் சொல்றேன், ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். அல்லேலூயா. சிங்காசனத்துல வீட்டிருப்பவராய் காணப்படுவார் என்று வசனம் சொல்லுகிறது. ஏனென்றால் பிறக்கும் பொழுதே அவர் ராஜா. சாஸ்திரிகள்லாம் தேடுறாங்க, இஸ்ரவேலுக்குள்ள யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? அல்லேலூயா. பிறக்கும் பொழுதே அவர் ராஜா. ஆமென் சொல்லுங்க. யாரும் கிடையாது அந்த மாதிரி. பிறக்கும் பொழுதே அவர் ராஜா. பிறந்த உடனே தேடுறாங்க, யூதருக்கு பிறந்த ராஜா எங்கே? இரண்டாவது, மரித்த பின்பும் அவர் ராஜா. அல்லேலூயா. மரித்த பின்பு பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி வைக்கிறான், இவர் யூதருக்கு ராஜா என்று. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மரித்து உயிரோடு எழுந்த உடனே சிங்காசனத்தில் ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிறார் என்று வெளிப்படுத்தல பார்த்துக்கிறோம். 19:19 பார்க்கிறோம், 19:16 பார்க்கிறோம். அவர் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறவர். எப்படி வரப்போகிறாரு? பிரம்மாண்டமா மகிமையா ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து எப்படி வருவார்னா, ஒரு பெரிய பிரகாசத்தோடு கர்த்தர் வருவார். மின்னல் பிரகாசிக்கிறது போல மிகுந்த பிரகாசத்தோடு வருவார் என்று மத்தேயு 24:27 சொல்லுகிறது. வசனத்தை குறித்து கொள்ளுங்க, பார்க்க வேண்டாம். நான் வசனத்தை சொல்லிட்டு அப்புறம் செய்திக்குள்ள போகிறேன். ஒரு சின்ன சில காரியங்கள் மாத்திரம் சொல்றேன், எப்படி எல்லாம் வரப்போகிறாருன்ட்டு. மின்னல் பிரகாசிக்கிறது போல மிகுந்த பிரகாசத்தோடு வருவார். ஏனென்றால் அவர் இந்த பூமியில வந்தது என்னன்னா, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் வந்தார். அல்லேலூயா. உலகத்துக்கு ஒளியாய் வந்தேன் என்று சொல்லுகிறார். பவுல் சவுலா இருக்கும் பொழுது மிகப்பெரிய சூரியனை விட பல மடங்கு வெளிச்சம் அவன் கண்கள் பார்த்தது. சூரியனை நம்ம அது எங்கேயோ இருக்கு, இங்க இருந்து ஒரு நிமிஷம் அதை உத்து பார்க்க முடியாது. அதை விட பல மடங்கு பிரகாசமா இருக்கிறதே, கடவுள் இருக்கிறதே சவுல் பார்க்கிறார். பேர் பவுலாய் மாறினவர். அல்லேலூயா. அவர் மின்னலை போல ஒரு வானத்துல ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் எப்படி பிரகாசமா இருக்கும், அந்த மாதிரி பிரகாசத்தோடு கடவுள் வருவார். அடுத்து தூதர்களோடு அவர் வருவார். அல்லேலூயா. எல்லா தூதரை அன்னைக்கு பார்க்க முடியும். தூதர்களோடு ஆண்டவர் வருவார். அதுவும் எப்படின்னா, வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு. பாருங்க, சும்மா ஒரே ஒரு ட்ரம்பெட் வாசிச்சாலுமே எவ்வளவு சவுண்ட் வரும். 1000 தூதர்கள் வாசிப்பாங்க. எக்கால சத்தம், தூதர்களோடு எக்கால சத்தத்தோடு வருவார். அவர் வரும்பொழுது ஒரு பெரிய சத்தம் உண்டாகும். அது என்ன சத்தம்னா, ட்ரம்பெட் சத்தம், எக்கால சத்தம் தொனிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. தூதர்கள் 1000 தூதர்கள் வாசிக்கும் பொழுது எப்படி இருக்கும் பாருங்க, பூமி அப்படியே அதிர ஆரம்பிச்சிடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் நிறைய தூதர்கள், 1000 தூதர்களோடு வருவார் இயேசு. அல்லேலூயா. அந்த தூதர்களை அன்னைக்குதான் நம்ம முகமுகமாய் பார்ப்போம். அது மட்டும் இல்லை, பெரிய ஒரு எக்கால சத்தம், அவ்வளவு பேரும் வாசிச்சா என்ன வருது, எப்படி இருக்கும் பாருங்க. அப்படியே வானெல்லாம் ஷேக் ஆயிடும். ஆமென் சொல்லுங்க. பூமி எல்லாம் அப்படியே ஷேக் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மகிமையான தேவ சத்தம் அது, எக்கால சத்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி வருவார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா வசனம் சொல்லுது, 1 தெசலோனிக்கர் 4:14 சொல்லுது, மத்தேயு 24:34 சொல்லுது, மத்தேயு 25:31 சொல்லுது, தூதர்களோடு வருவார், அது மட்டுமல்ல அந்த எக்கால சத்தத்தோடு வருவார். அல்லேலூயா. அவர் வரும் பொழுது அடையாளங்களை நான் சொல்லுகிறேன், பெரிய சத்தம், எக்கால சத்தம் கேட்கும். அடுத்து எல்லா தேவ பிள்ளைகள் பார்க்க, கண்கள் பார்க்க வருவார். அவர் நம் கண்களுக்கு வெளிப்படுவார். அப்போஸ்தலர் 1:11, வெளிப்படுத்தல் 1:7 சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் பார்ப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்க. 2000 வருஷத்துக்கு முன்பாக வந்த அந்த நல்ல தெய்வத்தை எல்லாரும் சந்திக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா தேவ பிள்ளைகள் கண்கள் பார்க்கும்படி கர்த்தர் வருவார். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அடுத்து எப்படி வருவார்னா நினையாத நேரத்துல வருவார். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நான் சொல்றேன், நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத நேரத்துல சடனா வந்து நிற்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீ எங்க இருப்ப, எப்படி எந்த சூழ்நிலையில இருப்பன்னு தெரியாது, நீ நினையாத நேரத்துல வருவாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீ எந்த அலுவலில் இருப்பேன்னு தெரியல, படுத்துட்டு இருப்பியா, தூங்கிட்டு இருப்பியா, இல்லை யார் கூடயாவது பேசிட்டு இருப்பியா, இல்லை ஏதோ சண்டையில இருப்பியா, இல்லை ஏதோ பிரச்சனையில இருப்பியா, இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில இருப்பியா, என்ன ஏது எதுவுமே தெரியாது. அடுத்து மரித்தவர்களை உயிரோடு எழுப்பும்படி வருவார். அல்லேலூயா. எத்தனை லட்சம் கோடி கணக்கில் தேவ பிள்ளைகள் மரித்திருக்கிறாங்க. எத்தனையோ வருஷமா மரித்திருக்கிறாங்க, அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. அவர்களை எல்லாம் உயிரோடு எழுப்பும்படி, மரித்தவர்களுக்கு அன்னைக்கு ஒரு பெரிய விடுதலை ஆசீர்வாதம் என்னன்னா, அன்னைக்கு அவர்கள் தங்கள் படுக்கையை விட்டு எழுந்திருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் நம்மளுக்கு எத்தனை வருஷம் தெரியாது, எனக்கு எத்தனை வருஷம் தெரியாது. அல்லேலூயா. நான் மரிச்சாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, உயிரோடு இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இருக்கு, ஆண்டவர் வருவார் என்ற நம்பிக்கையில் இருக்கிற. மரித்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, என்னன்னா கடைசி நாளில் அவர் வந்து எழுப்புவார் என்று வேத சத்தியம் சொல்லுகிறது. அவர் வருகையில நான் எழுப்பப்படுவேன். அல்லேலூயா. படுக்கையில் இருக்கிற இருவர் படுக்கையில ஒருவர் எழுந்திருப்பார்கள். அந்த மாதிரி படுக்கையிலே கர்த்தரோடு வாழ்ந்தவர்கள் எடுக்கப்படுவார்கள். அதாவது அவர் வரும் பொழுது மரித்தவர்கள் எல்லாம் உயிர் அடைந்து மகிமையின் சரீரத்துல அவரோடு மேல எடுத்து, அதுக்காக வர. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அதுவும் 1 தெசலோனிக்கர் 4:14 சொல்ல இருக்கு, 1 கொரிந்தியர் 15:23-52 சொல்லியிருக்கு. மரித்தவர்களுக்காக, மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு இருந்திருப்பார்கள், அவர் வரும்பொழுது. அப்போ பாருங்க, மரித்தவர்களுக்காக வருகிறார். அடுத்து தேவனை அறியாதவர்களுக்கும் கீழ்ப்படியாதவர்களுக்கும் ஆக்கினை தீர்ப்பு செய்யும்படி 2 தெசலோனிக்கர் 1:7-8 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக்கினை தீர்ப்பை கொடுக்கும்படி ஆண்டவர் வருகிறார். அல்லேலூயா. நியாயம் தீர்க்கும்படி வருகிறார். அல்லேலூயா. கடைசியா அடுத்து இன்னொன்னு, பரிசுத்தவான்களோடு வருகிறார். அல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்காக வருகிறார். அல்லேலூயா. தம்முடைய ஜனங்களுக்காக வருகிறார். பரிசுத்தவான்களுக்காக அவர் வருகிறார். பரிசுத்தமாய் தங்கள் சாட்சியை காத்து கொண்டு வாழுகிற ஒவ்வொருவருக்காக அவர் வருகிறார். இன்னும் நிறைய இருக்கு, நான் சும்மா ஒரு 8-10 உங்களுக்கு எடுத்துக்கொண்டு வந்தேன். வாரம் இந்த மாதிரி எதுக்காக வருவார், எப்படி வருவார்ன்றத ஒரு 4-5 வசனத்தை சொல்லிட்டு செய்திக்குள்ள போவோம். வருகிறத குறித்து பார்த்தோம். இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். 2 கொரிந்தியர் 5:7, 5:1 வாசிங்க முதல்ல. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை வேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்துல நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். இது எத்தனை பேர் அறிந்து வைத்திருக்கிறோம்? பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு
அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை வேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்துல நமக்கு உண்டு. அப்போ இந்த பூமியில நமக்கு வீடு இருக்கட்டும் இல்ல வீடு இல்லைனாலும் இருக்கட்டும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் சரி நமக்கு பரலோகத்துல ஒரு வீடு இருக்கு. இந்த பூமியில வீடு இருக்கோ இல்லையோங்க, ஆனா நித்தியத்துல நமக்குன்னு நித்தியமா ஒரு வீடு இருக்கிறது. அதுவும் அந்த வசனம் சொல்லுகிறது கை வேலை இல்லாத வீடு. அப்போ கடவுள் எப்படி பரலோக தேவன் நமக்கு உண்டாக்கி வச்சிருக்கிறாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம அங்கதான் போறோம். அல்லேலூயா. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், நம்முடைய வீடு அழிந்து போனாலும் இல்ல வீடே இல்லைனாலும் வசனம் என்ன சொல்லுகிறதுனா, தேவனால கட்டப்பட்ட கை வேலை இல்லாத மேஸ்திரி கொத்தனாரெல்லாம் இல்லை, ஆண்டவரே அழகா அற்புதமா கட்டி வச்சிருக்கிறார். அப்படிதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. கை வேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு. நல்ல அறிஞ்சு கொள்ளணும். நம்ம இங்க எத்தனை பேரை அரண்மனை போல வீட்டை கட்டினாலும், வீடு இருந்தாலும் சரி, வீடே இல்லைனாலும் சரி, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் உனக்குள்ள, பரலோகத்துல உனக்காக தேவன் ஒரு நித்திய வீட்டை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் அடிக்கடியா என் ஜெபத்துல ஒரு ஜெபம் என்ன தெரியுங்களா, அதிகமாய் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு ஜெபம், அடிக்கடி எப்பவுமே ஜெபிப்பேன். அந்த ஒரு ஜெபம் என்னன்னா, என் ஜெபம்லாம் கேட்டீங்கன்னா வித்தியாசமா இருக்கும், உங்களுக்கு புரியாததா இருக்கும். என்ன இப்படிலாம் கூட நான் என் ஜெபம்லாம் கொஞ்சம் ஒவ்வொன்று சொல்றேன், நிறைய சொல்ல மாட்டேன். உங்க வீட்டுல இருந்து நேரா என் வீட்டுக்கு வந்து ஆண்டவரே அந்த ஸ்லாக்கியத்தை கொடுங்கன்னு கேட்பேன். எத்தனை பேருக்கு புரியுது? நான் அப்படி கேட்பேன், இனி வரைக்கும் கேட்டிருக்கிறேன். உங்க வீட்டுல இருந்து நேரா என் வீட்டுக்கு வந்து ஆண்டவரே, எத்தனை பேருக்கு புரியுதா இல்லையா? புரியல. இது அவருடைய வீடு. ஆமென் சொல்லுங்க. எனக்கு ஒரு வாஞ்ச, இந்த வீட்டிலேயே என் ஜீவன் போயிடுச்சுன்னா நேரா என் வீட்டுக்கு போயிடுவேன். அதுதான் அப்படிதான், அதுக்கு தான் அப்படி கேட்பேன். நான் அப்படி ஜெபம் பண்ணுவேன். நிறைய ஜெபம், என்னுடைய ஜெபம்லாம் ஒரு சிலது கொஞ்சம் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் அது எனக்கு மட்டும் தான் புரியும். ஆனால் எனக்கு அது சாதகமாக ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய ஜெபம். நான் இப்படி தான் கேட்பேன், ஆண்டவரே அந்த ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுங்க, அந்த ஒரு கிருபையை கொடுங்க ஆண்டவரே, அந்த ஒரே ஒரு ஜெபத்தை மட்டும் கேட்பீங்களா? உங்க வீட்டில இருந்து நேரா நான் என் வீட்டுக்கு வந்து ஆண்டவரே. அல்லேலூயா. இப்படி நான் பல தடவை அழுது நான் கேட்டிருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானா அப்படியே இருந்தா எனக்கு அது பெரிய சந்தோஷம். என் ஜெபத்துல ஒரு ஜெபம், இறுதி ஜெபம் அது கேட்கப்பட்டது என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வீட்டில இருந்து நேரா நான் என் வீட்டுக்கு வந்து ஆண்டவரே. அல்லேலூயா. அதுக்கு சகரியா ஒரு உதாரணம். சகரியல்ல அது உலக பிரகாரமா போட்டிருக்கான். ஆனால் அவன் தன் ஆசாரிய ஊழியத்தை ஆசரிப்பு கூடாரத்துல முடித்து விட்டு அவன் தன் வீட்டுக்கு போனான்ட்டு லூக்கால இருக்கும். இந்த வசனத்துல நான் வச்சு ஜெபிப்பதுண்டு. அவன் தன் ஊழியத்தை முடித்து கர்த்தருடைய வீட்டிலிருந்து நேரா அவன் வீட்டுக்கு போனான். அது உலக பிரகாரமா. ஆனா ஆவிக்குரிய பிரகாரமா நான் கேட்பது என்னன்னா, உங்க வீட்டுல இருந்து நேரா என் வீட்டுக்கு வரணும். என் வீடு அங்க இருக்கு. அல்லேலூயா. இங்க எத்தனை ஆயிரம் கொடுத்து வாடகையில் இருந்தாலும், லீஸ்ல இருந்தாலும், இல்ல சொந்த வீட்டுல இருந்தாலும், நமக்கென்று ஒரு நித்திய நிரந்தர வீடு ஒன்று மேல இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை குறித்து நீங்க சிந்திக்க வேண்டும். எனக்கு ஒரு இடத்தை வைத்திருக்கிறார், எனக்கு ஒரு வீட்டை வைத்திருக்கிறார், எனக்கென்று கைவேலை இல்லாத கர்த்தரே கட்டின நித்திய வீடு ஒன்று எனக்கு இருக்கிறது. அந்த வீட்டில் சந்தோஷமாய் நான் ஆடி பாடி அவரை துதிப்பேன் என்ற ஒரு எண்ணம் என்னைக்காவது வந்திருக்கா இந்த வசனத்தை வாசித்து? இல்ல நினைங்க. அல்லேலூயா. நம்ம சும்மா அப்படி இதை கொடுக்கணும், அதை கொடுக்கணும், இங்க போகணும், அங்க போகணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும், இப்படியே நினைச்சுன்னு இருக்கோம். கொஞ்சம் நித்தியத்தை நினைங்க. அல்லேலூயா. ஏன்னா சாதாரணமா ஒரு திருடனுக்கு கூட அந்த நினைவு இருக்குது, நம்மளுக்கு இருக்க கூடாதா? தேவ பிள்ளைங்களாச்சு இல்ல? சிலுவையில் அறையப்படும் போது ஒருத்தர் சொல்றான் பாருங்க, அவன் சொல்றான், ஆண்டவரே உங்க ராஜ்யத்துல வரும் பொழுது, அப்படின்னா அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு, பரலோக ராஜ்யம். அதுல அடியனை நினைத்து கொள்ளனா என்ன, என்னை நரகத்துக்கு விட்டுறாதீங்க, என்னை சேர்த்து கொள்ளுங்கன்ற.
பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை வேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு. அல்லேலூயா. உண்டென்று அறிந்திருக்கிறோம். பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது இப்படிதான் எழுதுறார், இருக்குன்னு உறுதியாக சொல்றார். அப்ப வெளிப்படுத்தப்படாம அவர் சொல்லி இருப்பாரா? வேதத்துலதான் இது இடம் பிடிச்சிருக்குமா அந்த வார்த்தை? ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ நமக்கு ஒரு வீடு இருக்கிறது. வாசிங்க எபிரேயர் 11:10 வாசிங்க. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு காத்திருந்தான். அல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அல்லேலூயா. அவங்கெல்லாம் காத்திருந்து எதிர்பார்த்து போயிட்டாங்க. ஆனால் நமக்கு அந்த ஸ்லாக்கியம் புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. கவனிங்க, கர்த்தரே நமக்காக கட்டி ஒரு வீட்டை அழகா வச்சிருக்கிறார். இங்க நம்மளுக்கு வீடு சரியில்லை, ரூம் சரியில்லை, ஓட்ட ஒழுகல், வெயில் வந்தா முடியல, இப்படி நிறைய அனுபவிக்கிறோம். நம்ம சபையில அவருடைய வீட்டிலேயே நம்ம நிறைய அனுபவிக்கிறோம். ஷீட்டு வேலை, வெயில் காலம் வந்தாலும் கஷ்டம், மழை காலம் வந்தாலும் கஷ்டம். ஆனால் நமக்கென்று ஒரு நித்திய அழகான கர்த்தர் கட்டி வைத்திருக்கிற வீடு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வசனம் சொல்லுகிறது, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருக்கான். அல்லேலூயா. நம்மளும் அதுக்கு தான் காத்திருக்கிறோம். நம்ம முடிவு வந்த உடனே நேரா கர்த்தர் நமக்காக கட்டி வைத்திருக்கிற, பரலோகத்துல கட்டி வைத்திருக்கிற வீடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேதுரு திருப்புங்க. 2 பேதுரு முதல் அதிகாரத்துல 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடியே நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரும் என்று அறிந்து, இங்க கூடாரத்தை குறித்து, அதாவது சரீரமாகிய கூடாரத்தை குறித்து பேசுகிறார். இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது. என்ன நினைப்பூட்டுவது? பரலோகத்துல உனக்கென்று ஒரு வாசஸ்தலம் இருக்கிறது, உனக்கென்று ஒரு வீடு கட்டப்பட்டு இருக்கிறது, உனக்கென்று அற்புதமாய் அழகாய் மகிமையாய் நிறைந்த ஒரு ஆசீர்வாதமான வீடு மேல இருக்கு. அல்லேலூயா. அந்த வீட்டை குறித்து கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அந்த வீட்டை குறித்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த வசனத்தை நான் திருப்பி சொல்லுவேன். ஒரு ஆதாரத்துக்காக, ஒரு சாட்சிக்காக தான் இந்த வசனத்தை சொன்னேன். இப்போ வாசிங்க, பிலிப்பியர் 3:20 வாசிங்க. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அப்போ திட்டமும் தெளிவுமாய் வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. நம்முடைய குடியிருப்பு, நமக்கு ஒரு வாசஸ்தலம் எங்க இருக்குன்னா மேல இருக்கு. தேவன் கைவேலை இல்லாத ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற, அற்புதமாய் அழகாய் கட்டி வைத்திருக்கிற ஒரு மகிமையின் வீடு இருக்கிறது. இங்கே வசனம் சொல்லுகிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. இங்க எத்தனை பெரிய, எவ்வளவு பெரிய வீட்டை கட்டினாலும் அதை இங்கே தான் விட்டு போனோம். அங்கே அவர் கட்டி வைத்திருக்கிற வீட்டில நாம் குடி போக வேண்டும்.
அல்லேலூயா. இங்க வீடே இல்லைனாலும் பரவாயில்ல, அங்கே உனக்கென்று ஒரு வீடு இருக்கிறது. இங்க நீ ஓலை வீட்லயோ ஓட்டு வீட்லயோ இல்ல ஒழுகுற வீட்லயோ இல்ல தகர ஷெட்லயோ இருக்கலாம், எதுவுமே இல்லை, பிளாட் பாரத்தில் இருக்கிற எப்படி இருந்தாலும் சரி, இந்த காலம் முடிஞ்சு இந்த மாம்ச கூடாரத்திலிருந்து வெளியே போகும் பொழுது அங்கே உனக்கு நித்திய வீடு, கைவேலை இல்லாத கர்த்தர் கட்டி வைத்திருக்கிற அழகான மகிமையான அருமையான வீடு இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க கட்டப்பட்ட வீடு அழிந்து விடும், ஆனா ஒரு பூகம்பம் வந்தா ஆடிடும். இங்க இருக்கிற வீடு வருஷங்கள் போச்சுன்னா இடிஞ்சு கொட்டும். அல்லேலூயா. இப்பதான் கட்டினா 20 வருஷம் ஆச்சு, பொல பொலன்னு உதிர்ந்து முடிச்சிட்டாங்க. 20 வருஷம் தான் வச்சு கட்டி, மினிமம் 50 வருஷம், அவ்வளவுதான் லைஃப். பழைய பில்டிங் எல்லாம் இருக்கு, ஆனா எப்போ விழுந்து இடிஞ்சு விழுன்னு தெரியாது மழை நாட்கள். இங்க கட்டுற வீடு எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் தான். ஆனா அங்க அப்படி இல்லை, நித்திய வீடு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நிரந்தர வீடு, எப்பவுமே நீ குடியிருக்கிற வீடு. அங்க பரலோகத்துல உனக்கென்று என் தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இங்க இருக்கிற வீட்டுக்கு அடிச்சுக்கிறோம், சொத்துக்கு அடிச்சுக்கிறோம். இங்க இருக்க கொஞ்ச நாள் தான், மனுஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான். மரிச்ச உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடணும். இல்ல, அதுக்கு நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த நாள் வரைக்கும் தான் அந்த வீடு இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி இடிக்கணும் கட்டணும், திருப்பி இடிக்கணும் கட்டணும், திருப்பி உன் ஜெனரேஷன் முடிஞ்சு இன்னொரு ஜெனரேஷன் முடிஞ்சு அதுக்குள்ளேயே இருந்தா ஆச்சு, இல்லைன்னா இல்லை. ஒரு பூகம்பம் வந்தா இடிஞ்சு வீழ்ந்தது. இங்க இருக்கிற வீடெல்லாம் நிலையில்ல, அதை நம்ம நல்லா விளங்கி கொள்ளணும். இங்க எவ்வளவு பெரிய அரண்மனை போல ராஜா தங்குகிற அறைகளை போல ஆயத்தம் பண்ணினாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு தேவன் ஆயத்தப்படுத்தின வீட்டுக்கு நம்ம போனோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உன் வீட்டை பார்த்து சொல்லலாம், இந்த வீடு எனக்கு நிரந்தரம் அல்ல, நிரந்தர வீடு மேல இருக்கு. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய வீட்டை கட்டினவங்க எல்லாம் இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை விசுவாசமா சொல்லணும். இல்ல வீடே இல்ல, ஓலை வீடு, தகுர வீடு, இல்ல ஓட்டு வீடு, எந்த வீட்டுல இருந்தாலும் சரி, இந்த வீடு என்னுடையது அல்ல, என் வீடு மேல இருக்கு. அரண்மனை போல கர்த்தர் கட்டி வைத்திருக்கிறார். பெரிய ராஜா தங்குகிற இடத்தை போல எனக்கு அங்க மேல இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். கூட்டு போறாங்க அந்த வீட்டுக்கு கூட்டு போக நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். அங்கிருந்து ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வர நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த ஓட்ட உடைச்சல் வீடு, ஒன்றுக்கும் உதவாத வீடு, இல்ல பெரிய அரண்மனையா இருந்தாலும் விட்டுட்டு போகிற வீடு எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நீங்க என்னை சீக்கிரமா அழைத்து கொண்டு போங்க உங்க வீட்டுக்கு. அல்லேலூயா. அவர் வீட்டில ஆனந்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆடல் பாடல் எல்லாம் அங்க இருக்கு. இங்கே பூமிக்குரிய வீட்டில் அப்படி இல்லை. ஒரு நாள் நல்லா இருந்தா இன்னொரு நாள் சண்டை வீட்டுக்குள்ள, ஒரு நாள் பிரச்சனை இன்னொரு நாள் சந்தோஷமா இருக்கும், இன்னொரு நாள் மறுநாளே ஏதாவது போராட்டம் வந்துருக்கு. இப்படி எல்லாத்தையும் சந்திக்கிறோம். ஆனா அங்க எப்பொழுதுமே மகிழ்ச்சியான ஒரு வீடு எதுனா மேல நமக்காக வைக்கப்பட்ட வீடு. அல்லேலூயா. வாசிங்க யோவான் 14வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். யோவான் 14:2 வாசிங்க. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். 3 வாசிங்க. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். அல்லேலூயா. அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். வருகைக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? நான் மறுபடியும் வரேன்றாரு. எதுக்கு? அவர் கட்டின வீட்டுக்குள்ள உன்னை குடி வைக்கும்படி.
ஆமென் சொல்லுங்க. மறுபடியும் வரேன்றாரு. எதுக்கு? பல ஆயிரம் காரணங்கள் நிறைய வேதத்துல இருக்கு. எதற்காக வராருன்ட்டு நம்ம இந்த செய்தியிலே கிட்டத்தட்ட 10 காரியத்தை 10க்கு மேல பார்த்துருக்கோம். பழைய செய்தியெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா தெரியும் எதற்காக வராருன்ட்டு. ஒவ்வொரு வேத பகுதியில ஒவ்வொரு விதமா எதுக்காக வரேன்னு சொல்லி இருக்கிறார். அதுல இதுவும் ஒண்ணு என்னன்னா, அவருடைய வீட்டுக்கு உன்னை கொண்டு போய் வைக்கும்படி, குடி வைக்கும்படி வராரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சந்தோஷமா நம்ம அவர் வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவோம். அங்கு போய் நாம் சந்தோஷமாய் அவர் கட்டி வைத்திருக்கிற வீட்டில நாம் குடியிருப்போம். அல்லேலூயா. அங்க நீதான் ராஜா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வீட்டுக்கு நீதான் அதிகாரி, அந்த வீட்டுக்கு நீதான் எல்லாம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மகிமையான, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, தரையெல்லாம் தங்கமா, வீடெல்லாம் ரத்தனமும் வைரமும் வைடூரியமும் இழைச்சி பண்ற. வெளிப்படத்துல வாசிக்கிறல்ல, தரையெல்லாம் தங்கமா இருக்கு, போற வழியெல்லாம் ரோடெல்லாம் தங்கம். பாருங்க, ரோட்டுல தங்கம்னா வீட்டுக்குள்ள எப்படி இருக்கும் பாருங்க. வீடெல்லாம் எப்படி அலங்கரிச்சு வச்சிருப்பாருன்னு பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்கதான் நம்ம வாங்க முடியல, தங்கத்தையும் வைரத்தையும் வைடூரியத்தையும் வாங்க முடியல. அங்கெல்லாம் கொட்டி கிடக்கும் மேல. அல்லேலூயா. அதெல்லாம் உந்துதான், உனக்குதான். உனக்கென்று ஆயத்தப்பட்ட வீடு எப்படி இருக்கும் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க. இங்க என்னதான் பிளான் பண்ணி கட்டினாலும் அது சரியில்லை, இது சரியில்லைன்றோம். அங்க எல்லாம் உனக்காக சரியா அழகா ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உன்னை மறுபடியும் வந்து எதற்கு அழைத்து கொண்டு போக போறாருன்னா, அவர் கட்டின வீட்டுக்குள்ள, அவர் அந்த மாளிகையான அந்த வீட்டில நீ வர வேண்டும் என்று சொல்லி வருகிறார். அங்கே உன்னை அழைத்து கொண்டு போகும்படி மறுபடியும் வரப்போகிறார். மறுபடியும் எதற்காக வராரு, யாருக்காக வராரு, எதற்காக வராருன்றத பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல இதுவும் ஒண்ணு. 3வது வசனம் வாசிங்க. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி. நான் இருக்கிற அங்க யார் இருப்பா? அந்த வீட்டுக்குள்ள எப்பவுமே அந்த வீட்டுல இயேசு இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ இப்ப குடியிருக்கிற வீட்டுல எப்பவுமே இயேசு இருப்பாருன்றது டவுட். ஏன்னா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நம்ம ஏதாவது ஒரு பின்வாங்கி போயிடுறோமா, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் செய்யணுமா, வாசப்படியில் நின்று தட்டாரப்பா முஷ்டியா நான் வரட்டா உள்ள. வெளிப்படத்துல தானே வாசப்படி கதவில் நின்று தட்டு, ஆண்டவரே கொஞ்சம் வெளியே நில்லுங்க, நான் எல்லா மேட்டையும் முடிச்சு கழுவி சுத்திகரிச்சுக்கின்னு அப்புறம் நீங்க உள்ள வாங்க. வாசப்படியில தான் நின்று தட்டின்னு இருக்க. நிறைய வீட்டு உள்ள போக முடியல இங்க இருக்கிற வீட்டுக்குள்ள. ஏன்னா வீட்டுக்குள்ள ஃபுல்லா கழிச்சு. புரிய நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்றது, வீட்டுல தேவையில்லாத காரியங்கள், 24 மணி நேரமும் டிவி ஓடின்னு இருக்குது, நாடகம் படம் சீரியல் அது இது. வீட்டுல எப்ப பாரு பல பாவ பழக்க வழக்கங்கள், பாவ கிரியைகள். அப்புறம் எப்படி இயேசு வருவார்? அதனாலதான் உன்னை எல்லாம் கரெக்ட் பண்ணி அங்க பரிசுத்தமான அந்த வீட்டுல எப்பவும் துதியின் சத்தம் துணித்து கொண்டிருக்கிற தூதர்கள் அங்கேயும் இங்கும் உலாவி கொண்டிருக்கிற உன் வீட்டை சுத்தி தூதர்கள் இருக்க, இப்படி அழகாய் மகிமையாய் கட்டப்பட்ட வீட்டுக்கு கொண்டு போய் ஒருத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையை உண்டாகட்டும். ஒரு நாள் நல்ல பிரம்மாண்டமா வீடு கட்டினான். வீடு கட்டி கொடுத்து போறாரு. அவர் ரூமுக்கு அரேஞ்ச் பண்றாரு. லைட் இப்படி போடுறோம், அப்படி பண்ணோம். கட்டில் செட் பண்ணிட்டாரு. கட்டில் காஸ்ட்லி கட்டில் எடுத்து வந்தாரு. பீரோலாம் வச்சாரு. எல்லாம் செட் பண்ணி டிவி இங்க வரணும் அங்க வரணும் எல்லாத்தையும் சொல்லி நின்றாரு வேலைக்காரங்களுக்கு. இப்படி வர செட் பண்ணப்பா, அப்படி செட் பண்ணப்பான்னு எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அந்த போயிட்டான். வேற எங்கேயோ எடுத்துன்னு போய் போட்டாங்க. அவங்க வீட்டில் இருக்க வேண்டிய அன்னைக்கு அங்கே படுக்க வேண்டியவன் வேற எங்கேயோ படுத்துட்டான். நான் சொல்றது புரியுதா இல்லையா? விட்டு போயிடணும், முடிவு வந்தா போயிடணும். ஆனா முடிவு வந்தாலும் நீ எங்க போற, நல்ல இதை விட பெஸ்ட் மகிமையான வீட்டுக்கு போகணும்.
அல்லேலூயா. அங்க உனக்காக கட்டி வைத்திருக்கிற மகிமையின் வீட்டை இப்பவே உன் தரிசனத்துல கொண்டு வந்து விடு. அல்லேலூயா. இப்பவே நீ சிந்திக்க ஆரம்பி. இப்பவே உன் எண்ணத்துல கொண்டு வா, உன் இருதயத்துல கொண்டு வா, உன் சிந்தையில கொண்டு வா. இந்த வீடு என்னங்க வீடு? எனக்காக கட்டி வச்சிருக்கிறார் பாருங்க வீடு அப்படின்னு நீ அந்த எண்ணத்துக்குள்ள, அந்த சிந்தைக்குள்ள, அந்த பேச்சுக்குள்ள நீ வந்துட்ட, அதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நான் போய் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி. அப்போ அவர் அங்க இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உங்களை அழைத்து கொண்டு போக அதான் சொல்றார், நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து. நான் மறுபடியும் வரேன். எதுக்கு வரேன்? நான் மறுபடியும் ஏன் வரேன்? எதுக்கு வரேன்னா, நான் கட்டி வச்சிருக்கிற வீட்டுக்கு உன்னை குடிக்கொண்டு போக நான் மறுபடியும் வரேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னிய வரைக்கும் கர்த்தர் சாட்சி, எங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுங்க, சொந்த வீட்டை கொடுங்க, அப்படி கொடுங்க இப்படி கொடுங்கன்னு நான் கேட்டதே இல்லை. கொடுத்தா வாங்கிக்கலாம், அது வேற. கொடுத்தா யாரும் வாழ போறா இல்லை, அது வேற. ஆனா நான் அதுக்காக நான் தனியா ஒரு உபவாசம் போட்டு அப்படி போட்டு இதை போட்டு ஜெபிக்கல. ஒரே ஒரு ஜெபம், உங்க ஆலயத்துக்குன்னு ஒரு இடம் வேணும், அதுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய வீட்டுக்காக ஜெபிக்கிறேன். இன்னி வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல வீடு வேணாண்டவரை, வசதி வாய்ப்பா இருக்கணும் ஆண்டவரை, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இன்னிய வரைக்கும் நான் கேட்டதே கிடையாது. கர்த்தர் சாட்சி. அவர் வீட்டுக்கு தான் கேட்போம், உங்களுக்கு ஒரு இடம் வேணும் ஆண்டவரே, உங்க ஆராதிக்க எங்களுக்கு ஒரு நல்ல இடம் வேணும், விசாலமான இடம் வேணும், பெரிய இடம் வேணும் ஆண்டவரே, ரொம்ப கஷ்டப்படுறோம் ஆண்டவரே, கொஞ்சம் கண்ணோக்கி பாருங்க, எங்களுக்கு ஒரு நல்ல இடம் ஆராதிக்க வேணும், உங்களுக்காக வேணும். அப்படிதான் கேட்டிருக்கேன் கண்டி இது. ஏன்னா எனக்கு தெரியும், எனக்கு நித்தியத்துல ஒரு மகிமையான வீடு இருக்கு, அழகான வீடு இருக்கு, வசதி வாய்ப்புகளோடு வீடு இருக்கு, ஆசீர்வாதங்களோடு நிறைந்த வீடு இருக்கு. எல்லா வீட்டிற்கும் மேலாக இயேசு இருக்கிற வீடு. அல்லேலூயா. அந்த வசனம் தான் சொல்லு. அதுலயே அதே அதிகாரத்துல 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துக்கு போயிடுங்க. அந்த அதிகாரத்துல இருந்து தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதே அதிகாரத்துல 5வது அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிங்க. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். அவருக்கு என்னன்னா, இந்த கூடாரத்திலேனா அந்த சரீரமாகிய கூடாரத்தை குறித்து பேசுகிறார். அதான் 2 பேர்ல வாசமே. அது இங்க இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள, அந்த பரம வாசஸ்தலத்தின் வாழ்க்கை நமக்குள்ள வரணும். இந்த கூடாரத்தை விட்டு நம்ம இந்த சரீரமாகிய இந்த வீட்டை விட்டுட்டு அந்த வீட்டுக்கு போகணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதுக்காக தவித்து கொண்டிருக்கிறேன். எப்போ ஆண்டவரே இந்த கூடாரத்தை விட்டு, இந்த சரீரமாகிய வீட்டை விட்டு உங்க வீட்டுக்கு வருவேன் என்று சொல்லி இந்த பக்தன் தவித்து அங்கலாய்த்து இந்த வசனத்தை எழுதுகிறார். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கு. அல்லேலூயா. அதுலயே 4வது வசனத்தை வாசிங்க. இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல், மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த கூடாரத்திலிருந்து நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த தேகத்தை விட்டு, இந்த கூடாரத்தை விட்டு நான் பரம வாசஸ்தல கூடாரத்தை தரித்து கொள்ள, மகிமையின் கூடாரத்தை தரித்து கொள்ள நான் வாஞ்சியோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த கூடாரம் ஆகிய சரீரம் என்னும் வீட்டை விட்டு என் தேவனுடைய மகிமையின் வீட்டுக்கு நான் போக வேண்டும் என்று இங்கே அவர் எழுதி வைக்கிறார். அல்லேலூயா. 8வது வசனத்துல வாசிக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும், கர்த்தரிடத்தில் குடி இருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். இந்த விருப்பம் எத்தனை பேருக்கு இருக்கு? இதுதான் விருப்பமா இருக்கணும். நாம் தைரியமாகவே இருந்து
இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அல்லேலூயா. இந்த தேகமாகி இந்த கூடாரத்தை விட்டு மகிமையின் கூடாரத்துக்குள்ள, மகிமையின் சரீரத்துக்குள்ள, அந்த வாசஸ்தலத்துக்குள்ள போக வேண்டும் என்ற வாஞ்சை நம்மளுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. எது மேலேயோ நம்ம வாஞ்சை வைக்கிறோம், மேல நமக்காக கட்டப்பட்ட அந்த மகிமையின் வீட்டின் மீது ஒரு வாஞ்சை வேணும். உலகத்தின் மேல, உலகத்துல இருக்கிற வீட்டு மேலதான் ஆசை இருக்குது கண்டி. பரலோக வீட்டின் மேல இது வரைக்கும் யாருமே ஆசைப்பட்டதா தெரியல. இது குறித்து எண்ணமும் இல்லை, சிந்தையும் இல்லை. எத்தனையோ தேவ பிள்ளைங்க இங்கே பூமியில தான் நல்ல வீட்டை கட்டணும், ஏசி வச்ச ரூமை போடணும், டைல்ஸ் வச்ச ரூமை போடணும், சீலிங் எல்லாம் பால் சீலிங் போடணும், அப்படி கட்டணும், இப்படி கட்டணும். இங்க இருக்கிற வீட்டுக்கு தான் பாக்குறாங்களே கண்டி. உனக்காக கட்டப்பட்ட வீட்டை குறித்து நீ சிந்தித்து இருக்கிறாயா? உனக்காக எவ்வளவு அழகா கட்டி வைத்திருக்கிறார், எவ்வளவு மகிமையாய் கட்டி வைத்திருக்கிறார். எங்க எல்லாம் கொண்டு வந்து அந்த இடத்துல வைத்து ரொம்ப அழகா நேர்த்தியாய் உனக்காகவே ஆயத்தம் பண்ணப்பட்ட வீடு, அழியாத வீடு, நித்திய வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதை குறித்து நம்ம யோசிக்கிறோமா? நம்மளுடைய எண்ணம் இதை குறித்து வருதா? ஆனா பூமிக்குள்ள எப்படியாவது ஒரு இடத்த வாங்கணும், வீட்டை கட்டணும், எப்படியாவது ஒரு வீட்டை கட்டணும். இந்த பூமியில இங்க இருக்கும்போது ஒரு சொந்த இடம் வாங்கினாங்க, சொந்த வீட்டை வாங்கினாங்க, அப்படி இப்படின்றோம். எப்படியோ அதுக்காக பிரயாசப்படுறோம், எல்லாம் பண்றேன், நல்லது சரி எல்லாம் பண்ணு, உனக்கு ஒரு இடத்த கொடுக்கட்டும் கர்த்தர். ஆனா அதை விட மேலான மகிமையான வீட்டை குறித்து உன் எண்ணம் இருக்கிறதா, சிந்தை இருக்கிறதா? 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தை 5வது அதிகாரத்துல இன்னொரு அதே அதிகாரத்துல இன்னொரு வசனம் இருக்கு. 7வது வசனத்தை வாசிங்க. இந்த தேகத்தில் குடி இருக்கையில் கர்த்தரிடத்தில் குடி இராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். அடுத்து நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடி இருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அல்லேலூயா. அங்க குடி போகணும் என்ற எண்ணம், அங்க கொடுத்துணும் போனோம். இங்க நல்ல வீடு கிடைக்குதான் நான் தேடுறோம், கரெக்ட். ஆனா அங்க நல்ல வீட்டுக்கு நாம் போகணும் ஆண்டவரே என்று தேடுகிறோமா? அதுதான் இங்க சொல்ல. இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியில்லாதிருக்கிறதை போல் அறிந்தோம், அதுல போகணும்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கிறோம் என்று இங்கே பவுல் எழுதி வைக்கிறார். அல்லேலூயா. நம்ம பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு ஒன்றும் இல்லை, அழிந்து போனாலும் இல்லை, இல்லாம போனா கூட தேவனால் கட்டப்பட்ட, யாரால் கட்டப்பட்ட? இங்க இருக்கிற ஆள் இல்லைங்க, மனுஷன் கட்டல. மனுஷன் கட்டுறது ஆஹா ஓஹோன்னு கட்டுறான். ஆனா என் தேவன் கட்டினா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. என் தேவனால் கட்டப்பட்ட கை வேலை இல்லாத நித்திய வீடு. அப்போ அது மகிமையில கட்டப்பட்டிருக்கு, கையில கட்டல. அப்ப அது மகிமையின் வீடு, மகிமையால கட்டப்பட்டிருக்கு. அப்போ உனக்கு மகிமையால, மகிமை சூழ்ந்த ஒரு வீடு. இது உலக பிரகாரமான இங்க இருக்கிற வீடு, செங்கலுங்க, மண்ணு, கண்ணு, ஜல்லி, அதை இதை கொட்டி ஏதோ ஒண்ணு கட்டுறாங்க. ஆனா அங்க மகிமையால கட்டப்பட்ட வீடு, கை வேலை இல்லாத. எந்த பொருளை குறிச்சும் பேசல, கை வேலை இல்லை, கை வேலையே கிடையாது அங்க. அப்போ கை வேலை இல்லைன்னா எப்படி கட்டப்பட்டிருக்கோம்? கர்த்தருடைய மகிமையே அதை கட்டி இருக்கோம். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை அங்க வெளிச்சம் வேண்டுவதில்லை, கர்த்தருடைய மகிமையே அங்க பிரகாசிக்கன்றாங்களே. வெளிப்படுத்தல வாசிங்கன்னா தெரியும். அல்லேலூயா. அங்க இரவும் இல்லை, அங்க இரவே கிடையாது, அவருடைய வெளிச்சமே பிரகாசமா எப்பொழுதும் இருக்கு. அப்ப பாருங்க, கை வேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்துல நமக்கு உண்டு. ஆமென். உனக்கு ஒரு வீடு இருக்கு, ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு வாசஸ்தலம் இருக்கு, ஆமென் சொல்லுங்க. அது மகிமையால கட்டப்பட்ட, தேவனால கட்டப்பட்ட வீடு. ஆமென். இங்க இருக்கிற மனுஷர்களால கட்டப்பட்டல்ல, தூதர்களால கட்டி வைத்திருக்கிற வீடு அல்ல, முன்பு போன பரிசுத்தவான்கள் கட்டப்பட்ட வீடு அல்ல, தேவனே கட்டி வைத்திருக்கிற வீடு. அது மகிமையால கட்டப்பட்ட வீடு. உனக்கென்று ஒரு வீடு இருக்கிறதே. இன்றைக்கு விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, சந்தோஷத்தோடு புறப்பட்டு போங்க. இந்த வீடெல்லாம் இங்கதான் விட்டுட்டு போனோம், ஆமென் சொல்லுங்க. இங்க வீடு இல்லைனாலும் கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. உனக்கென்று ஒரு பெரிய அரண்மனை போல வீட்டை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லா கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக கட்டி வைத்திருக்கிற அந்த மகிமையின் ஸ்தலத்துல
இந்த கூடாரத்தை விட்டு, இந்த தேகத்தை விட்டு நாங்கள் அந்த சாயலை தரித்து கொள்ள எங்களுக்கு வாஞ்சையாய் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, மரணம் ஜெயமாய் விழுங்கும் பொழுது நாங்கள் அதை சுதந்தரிப்போம். அந்த மகிமையின் வாசஸ்தலத்துக்குள்ள நாங்கள் வருவோம். மறுபடியும் வரப்போகிறீர். எதற்கு? நீர் ஆயத்தம் பண்ணின அருமையாய் எங்களுக்காக கட்டி வைத்திருக்கிற அந்த மகிமையின் வீட்டுக்கு எங்களை கொண்டு போக மறுபடியும் வரப்போகிறீர் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே.